கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பைபிளில் சொல்லப்பட்ட அதிசயங்களை எல்லாம் நீங்க பெற்று அனுபவிக்க போறீங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருகிற கர்த்தர். உங்க காரியம் அனுகூலமாய் முடிய போகுது. இதுவரை ஒரு ஃபேவரா இருந்திருக்காது, எல்லாமே மாறாட்டமா இருந்திருக்கும், நேர்மறை எதிர்மறையா இருந்திருக்கும், நீங்க தொட்டதெல்லாம் சஞ்சலத்தில் முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு உங்க காரியத்தை அனுகூலமாக்கி தர கர்த்தர் அதிசயத்தை செய்ய வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 17-18 பாருங்க. மது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் ஆண்டவரே, அப்பொழுது நான் பிழைத்து உடைய வசனத்தை கை கொள்ளுவேன். உண்மை, கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா அவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். அடுத்த சொல்ல, அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். ஆண்டவர், என் பிரச்சனை நிறைய இருந்ததனால் வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க முடியாம இருந்து இன்னைக்கு என் பிரச்சனைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. இனி உங்க வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்க பார்க்க எனக்கு அதிசயம். என் வருமானத்துல அதிசயம், என் குடும்பத்துல அதிசயம், என் பலவீனத்துல அதிசயம், எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். சும்மா ஒன்றும் இல்லை. 1 ராஜாக்கள் 18:7 பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி இருந்ததால் சொல்றார், கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார். கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்ததால் அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. நானும் உங்களை அப்படி சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருப்பதால் நீங்க எங்க போனாலும், ஒரு கல்யாண காரியமா பிள்ளைக்கு குடும்பத்தை கட்டி வைக்க போவீங்க, கத்த காரியத்தை அனுகூலமாக்கி தருவார். ஒரு புத்திர பாக்கியத்துக்காக நீங்க டாக்டர்ஸை செக் பண்ண போவீங்க, கர்த்தர் அனுகூலமாக்கி தருவார். உங்க கோர்ட் கேஸ் அதுல இருந்து அனுகூலமாக்கி தருவார். உங்க கடன்ல இருந்து விடுபட அவர் அனுகூலமாகி தருவார். அந்த கடன் கொடுத்தவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க, அந்த நாளா இருக்கும். கர்த்தர் இப்படி, அது அதிசயத்தின் தேவன். உங்களுக்கு யாவும் கர்த்தர் அனுகூலமாக்கி சுகத்தோடு பலத்தோடு எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு யாவை செய்து முடிப்பார். பயப்படாதுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்வை, மகிழ்ச்சியின் வாழ்வை கர்த்தர் தருகிறார். எங்க நல்ல தகப்பனே, நீங்க எங்க கூட இருந்து யாவை எங்களுக்கு அனுகூலமாக்கி கர்த்தர் அப்படி அற்புதம் செய்வேன். நல்ல பிதாவே, ஆமென்.